அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரியா அகாடமி. இந்த வீடியோ பதிவில் பிழை திருத்துக என்பதன் கீழ் உள்ள அது, அத்து ஆகிய சொற்களை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக இதே தலைப்பின் கீழ் உள்ள ஒரு, ஓர் ஆகிய சொற்களை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அத்து. இப்போ ஒரு சொல்லானது உயிரெழுத்தில் தொடங்கினால் அச்சொல்லுக்கு முன்பாக நாம அத்து என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதாவது இடையில ஆயுத எழுத்து வரக்கூடிய அத்து என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக இல்லை என்னும் சொல்லை நம்ம பார்ப்போம். இந்த இல்லை என்ற சொல்லில் முதல் எழுத்து என்ன வந்திருக்கு? ஈ என்ற உயிரெழுத்து வந்துள்ளது. அப்போ இந்த இல்லை என்ற சொல்லுக்கு முன்பாக நாம அத்து என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். சரியாப்பா? இப்ப அடுத்து பாருங்க, ஒரு சொல்லானது உயிர்மை எழுத்தில் தொடங்கினால் அந்த சொல்லுக்கு முன்பாக அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். சரியா? அப்போ இங்க பாருங்க, எடுத்துக்காட்டா பாருங்க, நன்றாக என்னும் சொல்லை எடுத்துக்கலாம். இந்த நன்றாக என்னும் சொல்லில் முதல் எழுத்து என்ன வந்திருக்கு? நா என்ற உயிர்மை எழுத்து வந்துள்ளது. அப்போ இந்த நன்றாக என்னும் சொல்லுக்கு முன்பாக நாம் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். சரியா? புரிஞ்சுதாப்பா? அதாவது ஒரு சொல்லானது உயிரெழுத்தில் தொடங்கினால் அந்த சொல்லுக்கு முன்பாக அத்து என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதுவே ஒரு சொல்லானது உயிர்மை எழுத்தில் தொடங்கினால் அந்த சொல்லுக்கு முன்பாக அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இவ்வளவுதான். சரியா? இப்போ சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். நம்ம எடுத்துக்காட்டுகள்: அத்து நகரத்திற்கு செல்லும் வழி. இப்போ இந்த வாக்கியத்துல அத்து என்பது வந்திருக்கா, ஆனா அத்து என்பது வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்க உள்ள நகரத்திற்கு என்ற வார்த்தையில் நா என்பது பாத்தீங்க அப்படின்னா ஒரு உயிர்மை எழுத்து. அப்போ உயிர்மை எழுத்து வந்தால் என்ன வரணும் சொல்லியிருக்கோம் நம்ம? அது என்பதுதான் வர வேண்டும், அத்து என்பது வரக்கூடாது. அப்ப இது ஒரு பிழை. சரிங்களா? ஓகே. அடுத்த வாக்கியம் பாருங்க, அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அப்போ இந்த இடத்துல அது என்பது வந்திருக்கா, இதுவும் தவறு. ஏன் அப்படின்னா, இங்க அடுத்த வார்த்தையில் உள்ள இல்லாத என்பதில் ஈ என்பது ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்தால் அதற்கு முன்பாக அத்து என்பதால் வர வேண்டும். இங்க அது வந்திருக்கு. இப்ப இதுவும் தவறு, இது ஒரு பிழை. ஓகே. அடுத்து மூன்றாவது வாக்கியம், அது இங்கே உள்ளது. இந்த வாக்கியத்துல அது என்பது வந்துள்ளதா? இந்த அது என்பது இங்க வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, அடுத்த வார்த்தையை பாருங்க, இங்கே. இந்த இங்கேல ஈ என்பது ஒரு உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்து வந்தால் அங்க என்ன வரும் சொன்ன முன்னாடி? அத்து என்பதால் வர வேண்டும், அது என்பது வரக்கூடாது. இப்ப இதுவும் தவறு, இது ஒரு பிழை. சரிங்களா? அடுத்த வாக்கியம், அத்து என் வேலை இல்லை. இந்த வாக்கியத்துல அத்துன்னு வந்திருக்கு. அதற்கு அடுத்த வார்த்தை என் அப்படின்னு இருக்கா. இந்த என் என்ற வார்த்தையில ஏ என்பது ஒரு உயிரெழுத்து. அப்போ ஒரு வார்த்தையானது உயிரெழுத்தில் தொடங்கினால் அதற்கு முன்பாக என்ன போடணும்? அத்து தான் போட வேணும். அப்போ இந்த இடத்துல இது சரியாக உள்ளது, பிழை எதுவும் இல்லை. சரிங்களா? அப்போ நீங்க பார்க்கும் பொழுது தெளிவாக பார்க்க வேண்டும், பிழை இருக்கா இல்லையான்றதை முதல்ல நல்லா பார்த்துக்கணும். சரியா? பிழை இருந்தா பிழையை சரி செய்து எழுதலாம், பிழை இல்லைன்னா அதான் சரியான விடையாக இருக்கும். சரியா? அடுத்தது ரொம்ப கவனமா பாருங்க இந்த வாக்கியத்தை. அது ஒரு இனிய பாடல். இப்ப இதுல பாருங்க, முதல்ல அது என்பதை பார்க்கலாம். அது என்பது வந்திருக்கா, அதற்கு அடுத்த வார்த்தை ஒருன்னு இருக்கு. இந்த ஒரு என்பதுல ஓ என்பது ஒரு உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்தில் வந்தால் அதற்கு என்ன போடணும்? அதுக்கு முன்னாடி அத்து என்பது போட வேண்டும். அப்போ இங்க இடத்துல இது ஒரு பிழையாக உள்ளது, தப்பு. சரியா? அடுத்ததை பாருங்க. அடுத்து இந்த ஒரு என்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு என்ற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையை பாருங்க.
ஒரு என்ற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? இனிய அப்படின்னு இருக்கா. இந்த இனிய என்ற வார்த்தையில ஈ என்பது ஒரு உயிரெழுத்து. அப்போ ஒரு சொல்லானது உயிரெழுத்தில் தொடங்கினால் அதற்கு முன்பாக என்ன போடணும்னு சொல்லி நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். என்ன போடணும்? ஓர் என்பதுதான் போடணும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? ஒரு என்பது வந்துள்ளது. அப்போ இது ஒரு தவறு, இதுவும் பிழை. சரிங்களா? அப்போ இந்த வாக்கியத்தை பொறுத்தளவு 2 பிழை இருக்கு. சரியா? அப்போ நீங்க ஒரு ஓர் அதை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், அது அத்து என்பதை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பார்த்த எடுத்துக்காட்டுகளுக்கான சரியான வாக்கியங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். பிழை நீக்கி எழுதப்பட்ட சரியான வாக்கியங்கள்: அது நகரத்திற்கு செல்லும் வழி. அத்து இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அத்து இங்கே உள்ளது. அத்து என் வேலை இல்லை. அத்து ஓர் இனிய பாடல். சரியா? சரிங்களாப்பா? இதுதான். அப்போ நீங்க இந்த ஒரு ஓர் என்பதற்கான வித்தியாசமும் தெரிஞ்சிருக்கணும், அது அத்து என்பதற்கான வித்தியாசமும் தெரிஞ்சிருக்கணும். சரி, இங்க ஒரு 5 பயிற்சி வினாக்கள் கொடுத்திருக்கேன். இதில் உள்ள பிழைகளை சரி செய்து சரியான விடையை கமெண்ட்ல தெரிவிங்க. இப்போ உங்களுக்கு அது அத்து ஆகியவற்றின் பயன்பாடு குறித்து ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்ல தெரிவிங்க, நான் அதற்கான பதிலை உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம்.